வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு நாம வெஜ் சாலட் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த வெஜ் சாலட் செய்யறதுக்கு நான் வேர்க்கடலையை முன்னாள் இரவே ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதுதான் வேக வச்ச வேர்க்கடலை. இப்போ இந்த வேர்க்கடலையில நாம என்ன பொருள் சேர்க்கலான்றத பார்க்கலாம் வாங்க. இதுல நான் வெள்ளரிக்காய் சேர்த்திருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வெள்ளரிக்காய் சேர்த்துருக்கேன். செரி டொமேட்டோ சேர்த்துருக்கேன், இதை முழுசாகவும் சேர்க்கலாம், குட்டி குட்டியாக நறுக்கியும் சேர்க்கலாம். அப்புறம் ரெட் ஆனியன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நாம் இந்த வேர்க்கடலையில் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்த பிறகு இதில் நாம் 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணலாம். 1 ஸ்பூனுன்றது 2 ஸ்பூன் கூட ஆலிவ் ஆயிலை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிறகு சால்ட் அண்ட் பெப்பர். இதை மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு எல்லா பொருளையும் போட்டாச்சு. போட்ட பிறகு இதை நாம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க லஞ்சுக்கு வெஜ் சாலட் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நம்ம வயிறும் நல்லா ஃபுல்லாக நிரம்பும், நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி சம்மர் டேஸில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு லஞ்ச் பாக்ஸில் கூட கொண்டு போகலாம். உப்பும் பெப்பரும் மட்டும் தனியாக ஒரு பாக்ஸில் வச்சுட்டு சாப்பிடும் போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு சேர்த்துருக்கறனால ரொம்ப நேரம் இருந்தோன்னா அதுலேருந்து தண்ணி வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஸ்பினாச், கேபேஜ், ஆலிவ்ஸ் இந்த மாதிரி இருந்தால் அதையுமே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. கொத்தமல்லி தழை கூட நறுக்கி போடலாம். அவ்வளோதாங்க, வெஜ் சாலட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டிஷ்ஷு. இதை செஞ்சு பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க.